வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் போடலாமா? ஒரு 6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, உச்ச பூண்டு. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 4 துண்டு இஞ்சி சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்சி மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், ஒரு 6 மிளகா போட்டுக்கலாம். ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு மசிஞ்சிடும், அதுக்காக தான். இப்போ நல்லா நைஸாக இதை அரைச்சிக்கணும். நம்ம பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா மசியாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, மீன் கிளற அளவுக்கு. இப்போ அரைச்ச மசாலா போட்டிருக்கோம். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் நான் ஏற்கனவே செய்து காமிச்சிருக்கேன் வீடியோவில், லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ இது சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். இது எதுனா மீன் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும், உங்களுக்கு மசாலா வெளியே போகாது, அதுக்காக தான். உப்பு தேவையானது திட்டமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, ஏன்னா இது கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க, அதுக்காக தான். இப்போது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இது 1 கிலோ மீனுக்கு மிக்ஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு எவ்வளோ மீன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு பாருமா. இப்போ மீன் எடுத்து ஒன்று ஒன்றா இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற விடுங்க. இப்போ நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கம்மா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுடுங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு மீன் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கல் காஞ்சதும் ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்கு முன்னாடி மீன் போடக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுமா, எண்ணெய் காஞ்சதும் 2 மீனாக போடுங்க. நல்லா ஃப்ரீயாக இடம் விட்டு வரங்க. மீன் நல்லா ஒரு சைடு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மொல்ல இப்படி திருப்பி விடுங்க. பாருங்கள் எப்படி கலர் நல்லா கோல்டு கலரில் வைப்பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிடும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுருங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கலர் எப்படி நல்லா வந்துருக்கு பாருங்கள். 2 நிமிஷத்தில் மீன் வறுவல் முடிஞ்சிச்சு பாருங்கம்மா. ரொம்ப ஈஸியான வேலை தான். பாருங்கள், உடையாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. சங்கரா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.